வெல்கம் டு ஷுதாஸ் கிச்சன் துபாய். என் டாடிக்கு 59th பர்த்டே ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக திருக்கடையூரில் செலிப்ரேட் பண்ணாங்க. நானும் ஸ்ருத்திகாவும் இந்தியா போயிருந்தோம். ஸ்ருத்திகாவுக்கு 1 month லீவ் இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் மார்ச்ல நடந்துச்சு. இப்போ தான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக ஒரு 2 days திருக்கடையூரில் ஃபேமிலியோட சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் எவ்வளோ சூப்பராக எங்கள் அப்பா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். வித்தவுட் எனி மோர் டிலே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. 2 daysக்கு முன்னாடியே வர எல்லாருக்குமே ஒரு சின்னதா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். மதுரைக்கு ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற மீனாட்சி அம்மனோட குங்குமத்தை தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ்ல எல்லாருக்கும் ஆட் பண்ணி நாங்க வீட்லயே இந்த மாதிரி பேக் பண்ணோம். ரொம்ப சூப்பரா நல்லா வாசனையா இருந்துச்சு இந்த குங்குமம். இந்த குங்குமத்தை தாழம்பூ குங்குமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். 50% கொடுக்குற மாதிரி நாங்கள் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். அப்பாவோட பேர் போட்டு ஒரு வெள்ளை கலரில் பை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பைக்குள்ளே நாங்கள் மஞ்சள், பொட்டு, குங்குமம் இது 3ஐயும் ஆட் பண்ணி இப்பயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதுவும் 50%க்கு பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். கொடுக்கும்போது இந்த பேக்லேயே மஞ்சள் தேங்காய் ஒன்று ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாத்தையுமே சூப்பராக பேக் பண்ணி வச்சுட்டோம். எங்களோட கேஸ்ட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே பாத்திரம் கொடுக்கறது தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பாத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்பா ரெடி பண்ணி சூப்பராக பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பேக்கிங்லாம் முன்னாடியே முடிச்சதுனால ஃபங்க்ஷன் டைமில் அம்மா அப்பா பிஸியாக இருக்கும்போதும் நானும் என் தங்கச்சியும் அந்த பார்த்து சூப்பராக எடுத்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இருக்கிற பெரிய டாஸ்க்கு எல்லா ரிலேட்டிவ்ஸுமே மதுரையில் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே திருக்கடையூர் கூட்டிகிட்டு போகிறது தான். என் அப்பா ஒரு சின்ன வேன் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த வேனில் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி திருக்கடையூருக்கு ஆர்கனைஸ் பண்ணி போனோம். மார்னிங் 8 o'clock எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். மதுரையிலிருந்து திருக்கடையூருக்கு 299 kilometers இருக்கு. மார்னிங் போகிற வழியிலேயே AB2ல எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடிச்சுட்டு கும்பகோணத்தில் ஆஃப்டர்நூனுக்கு புளியோதரை, பன்னல்வா, பொட்டேட்டோ சிப்ஸ், மண்டி இது எல்லாமே வெளியே ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். வீட்டில் தயிர் சாதம் மட்டும் ரெடி பண்ணியிருந்தோம். கும்பகோணத்தில் சூப்பராக இந்த இடம் இருந்துச்சு. ஒரு குட்டி கோவில் சுற்றி தோட்டம் மாதிரி இருந்துச்சு. இங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு சூப்பராக டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் போனோம். இங்கே இருக்கிற தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அரவுண்ட் 4:30க்கு நாங்கள் திருக்கடையூர் ரீச் ஆயிட்டோம். பசு மடத்துல தான் ஒரு பெரிய ஏசி ஹால் அண்ட் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தாங்க அப்பா. நல்ல நேரம் பார்த்துட்டு கரெக்டா ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இந்த கோலத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சைட் பை சைடு ஈவினிங் டைம்ல இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபி எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணோம். கோவில்ல தான் ஃபங்க்ஷனு. கோவில்ல 3 கால பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. 3 காலம் அப்படின்னா முதல் நாள் சாயங்காலம் ஒரு பூஜை, அடுத்த நாள் காலையில 2 பூஜைகள் இருக்கும். இப்ப எல்லாருமே கோவில்ல போய் அந்த பூஜையில கலந்துக்கிறதுக்காக எல்லாரும் சூப்பரா ரெடி ஆகி திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்தே நம்ம போயிடலாம். கோவில் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. உள்ள ஃபர்ஸ்ட் போனோடனே யானை தான் பார்த்தோம். ஸ்ருத்திகா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. அப்புறம் யானை கிட்ட போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தா. இந்த கோவிலுக்கு ஒரு 19 years பேக் நான் வந்திருக்கேன். என்னோட சிஸ்டருக்கு இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமா ரைஸ் ஊட்டி விட்டாங்க. கோவிலுக்குள்ள கேமரா அண்ட் வீடியோஸ் நாட் அலௌடு. வெளியே இருக்கிற இடத்துல மட்டும்தான் நான் போட்டோஸ்லாம் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் கோமாதா பூஜையில இருந்து ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பூஜை. திருக்கடையூர் அபிராமி கோவில் அப்படின்னாலே 16th மேரேஜுக்கு ரொம்பவே ஃபேமஸ்.
60 அப்படின்னா சஷ்டி பூர்த்தி அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல பொருள். கிருத்திகா அங்க இருக்கிற மாடுக்கெல்லாம் கொஞ்சம் கிரீன்ஸ்லாம் கொடுத்தா. திருக்கடையூர் கோவில்ல 3 ஹோமங்கள் பண்றாங்க. ஆயுஷ்டு சாந்தி ஹோமம் அப்படின்றதுலயே 3 பாட்டா இருக்கு. ஆயுஷ்டு ஹோமம், மிருத்யுஞ்சவா ஹோமம், தன்வந்திரி ஹோமம் அப்படின்னு 3 ஹோமங்கள் இருக்கு. இது கூடவே சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு மாங்கல்ய தாரணம் செய்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது அவங்களோட ஹெல்த் அண்ட் ஹாப்பி லைஃப்காக பண்றது. கோவில் காலையில 6 மணிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் டைம்ல 4 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கோவில் இருக்கும். கோவிலுக்குள்ளேயே இந்த இடம் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஆயுஷ் ஹோமம் செய்யறதுக்காக இருக்கு. சூப்பரா இப்போ ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க. திருக்கடையூர்ல இருக்கிற கடவுள் அப்படின்னா அது சிவபெருமான் தான். அமிர்த நாராயணனா விஷ்ணு அவதாரம் எடுத்திருக்காரு. அமிர்த வள்ளியா லக்ஷ்மி அவதாரம் எடுத்திருக்காங்க. திருக்கடையூர்ல அபிராமியோடைய முகம் ஈஸ்ட பார்த்து இருக்கு. கோவிலோட என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் போன உடனே அபிராமியை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த கோவில் இவ்வளோ ஃபேமஸா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சிவபெருமான் அவருடைய பக்தரான மார்க்கண்டேயனை அவர் சாகும் போது காப்பாத்தி இருக்காரு. அதனால தான் இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. கோவிலுக்குள்ள சிவன் சன்னதிக்கு அப்படியே அவரோட ரைட் சைட்ல மார்க்கண்டேயனுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. இது ரெண்டுமே பார்க்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. சாமியெல்லாம் சூப்பரா கும்பிட்டோம். சிவபெருமான் இந்த கோவில்ல ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரா இருக்காங்க. ஸ்ரீ அபிராமி அம்பாள் தான் மெயின் காடா இருக்காங்க. ஸ்ரீ கால சம்ஸ்கார மூர்த்தி ஸ்ரீ பாலாம்பாள் இருக்காங்க. இந்த கோவிலை பத்தின ஹிஸ்டரி, இந்த ஹோமம்னால நமக்கு வர பலன்கள், இத பத்தி எல்லாமே டீட்டெயில்டா ஐயர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஹோமம் பண்ணாங்க. ஹோமம் செய்யறதுக்கான பூஜை பொருட்கள் எல்லாமே ஐயரே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரா ஒரு கால ஹோமம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற 2 கால ஹோமமும் நாளைக்கு என் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு சூப்பரா பண்ண போறாங்க. ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தங்கி இருக்கிற பசு மடத்துக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. அங்கதான் நாங்க போய் எங்களோட நைட் டின்னரை சூப்பரா சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியா எல்லாருமே பசு மடத்துல நாங்க புக் பண்ணியிருந்த ஹாலுக்கு வந்தோம். எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுத்தோம். என் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் 1 கிராமுக்கு கோல்டு காயின் கொடுத்தாங்க. ரொம்பவே ஹாப்பி. என் அம்மா அப்பா கிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நாளைக்கு மார்னிங் 8 o'clock 2 கால பூஜையும் அம்மா அப்பாவுக்கு மாங்கல்ய தாரணமும் செய்வாங்க. அது எப்படி செய்றாங்க அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லி signing off from Struthu's Kitchen Dubai. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye guys, wish you all